திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் எழுங்கால் நற்சிந்தனையோடு எழுந்து நல்ல சொற்களை கேட்டு நல்ல அரிய சொற்களை பேசி நல்லதை செய்வீர்களேயானால் நீங்கள் வாழ்நாள் முழுவதும் எந்த விதமான கவலையும் இல்லாமல் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று ஐந்தாம் திருமுறையிலே திரு அண்ணாமலை என்னும் திருப்பதிகத்தை நம்ம பார்க்குறோம். அண்ணாமலை இந்த பதிகத்திலே ஈற்றிலே ராவணனை பற்றிய குறிப்பு இல்லை. ஆதி தேவர் அண்ணாமலையை தொழுது பாடிய பதிகத்திலே ஒன்று. ஐந்தாவது பதிகம், ஐந்தாம் திருமுறை, ஐந்தாவது பதிகம், மூன்றாவது பாடல். பாடலை முதலில் காண்போம். பல்லில் ஓடு கை ஏந்தி பல இல்லம் ஒல்லை சென்று உணங்கள் கவர்வார் அவர் அல்லல் தீர்க்கும் அண்ணாமலை. அல்லல் தீர்க்கக்கூடிய அண்ணாமலை கைதொழ நல்ல ஆயின நம்மை அடையுமே, நல்ல ஆயின நம்மை அடையும் என. இப்போ பல்லிலோடு, அது என்ன பல்லில் ஓடு அப்படின்னா பல் இல்லாத ஓடு, பல் இல்லாத மண்டையோடு. பிச்சாண்டவர் பிச்சை எடுக்க போகிறார், சுவாமி கையில் என்ன எடுத்துகிட்டு போகிறார்? மண்டையோடு எடுத்துகிட்டு போகிறார். அதில் பல் இல்லாத மண்டையோட்டை கையிலே ஏந்தி, ஒரு வீடு ரெண்டு வீடு அல்ல, பல மனைகளுக்கும் விரைந்து சொல்கிறார். ரொம்ப வேகமாக போகிறார். பல மனைகளுக்கும் விரைந்து சென்று பெண்கள் இடுகின்ற பிச்சை சோற்றை, பெண்டிர் இடும் உணங்கிய சோற்றை. இதுலேருந்து பாருங்க, பெண்கள் இடுகின்ற சோறுன்னு சொல்கிறாங்கல்ல, உணங்கள் கவர் வாரணம். அந்த காலத்திலேருந்து அதனால தான் சுவாமி எப்படி இல்லந்தோறும் சென்று பிச்சை ஏற்றாரோ, பெண்ணிடத்து ஏற்றாரோ, அதை போல இப்பொழுதும் அம்மா பிச்சைன்னு தான் கேட்குறான். ஏன்? தாய் தான் இறங்குவேன்னு. அதனால உள்ளே சென்று உணங்கள் கவர்வார், பெண்டிரிடும் உணவை ஆகிய சோற்றை அவர்தம் உள்ளங்களோடு கவர்வாராம். அதான் இங்கே முக்கியம். உணவை மட்டும் அவர் கவரலை, அவருடைய உள்ளத்தையும் கவர்கிறார்னார். ஞானசம்பந்த பெருமான் முதலே பாடுறார் இல்லையா, என் உள்ளம் கவர் கல்வன் என்று பாடுறார்ல. அவர் உள்ளத்தையும் கவர்வார். உணவை கவர்வதோடு மட்டுமல்லாமல் அந்த உள்ளங்களையும் கவர்பவராகிய சிவபெருமானுடைய அடியார். அப்படிப்பட்ட சிவபெருமான், அவருடைய அடியார்கள் இருக்கிறார்களே, அடியார்களுடைய அல்லலை போக்குவது தான் அவருடைய கடமையே. நம்முடைய துன்பத்தை எல்லாம் போக்க வேண்டியது அண்ணாமலையாருடைய கடமை. அதனாலே
நாம் என்ன செய்யணும்? திரு அண்ணாமலையை கைகளாலே தொழுதல் வேண்டும். அண்ணாமலை கைதொழ 4வது பாடல்லையும் சொல்றாரு, ஆடி பாடி அண்ணாமலை கைதொழ என்ற பாடல். அதனால் அண்ணாமலையாரை பார்த்து அப்படியே கைதொழணும். அண்ணாமலை கைதொழ நல்லாயின நம்மை அடையுமே, நல்லவையெல்லாம் நம்மை தானே வந்து சேரும் என்கிறார். கபர்வார்னு முனிவர்தம் மனைவியரை உணவு வேண்டும்னு கேட்குறாரு. அவருடைய உள்ளங்களையும் அணிகலன்களையும் அவர் அறியாமே தந்தார். உணவு வேண்டும்னு கேட்டார். அவர் உள்ளங்களையும் அணிகலன்களையும் அவர் அறியாமலே கவர்ந்தவர். முனிவர் பத்தினிகள். அல்லல் துன்பம், நல்ல என்னென்ன நன்மைகள் எல்லாம் நம்மை வந்து அடையும். நம்ம எந்த விதமான முயற்சியுமே செய்ய வேண்டியதில்லை. அண்ணாமலையாரை நினைத்தாலே போதும். அண்ணாமலையை நினைத்தாலே முச்சி தரக்கூடியதல்லவா? அந்த அண்ணாமலையை நினைத்து நாம் எந்த விதமான முயற்சியும் செய்ய வேண்டியதில்லை. தானே வந்து அடையும். தானே வந்து நமக்கு நன்மையெல்லாம் தருவார் என்று பாடி மகிழ்கிறார். பாடலை பாடி மகிழ்வோம். பல்லோடு கையேந்தி பல்லோடு கையேந்தி பல இல்லமும் ஒல்லை சென்று, ஒல்லைனா விரைவுன்னு பொருள். ஒரு வீடு அல்ல, இரு வீடு அல்ல, பல இல்லமும் ஒல்லை சென்று உணங்கள் கவர்வார் அவர் அல்லல் தீர்க்கும். அவர் அல்லல் தீர்க்கும். அண்ணாமலை கைதொழுத நல்ல நம்மை அடையுமே. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் அண்ணாமலை செல்வோம். அல்லல் தீர்க்கும் அண்ணாமலை சென்று அடைவோம். அவரை கைதொழுவோம். நல்லன எல்லாம் நம்மை தானே வந்து சேரும். ஆனால் நல்லவை எல்லாம் பெற்று நலம்பல பெற்று நலமாக வாழ்வோம், வளமாக வாழ்வோம், அவன் அருள் துணை கொண்டு என்று கூறி அடியார் பெருமக்கள் வந்து விடைபெறுபவர் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.